ஹை கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது எந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே. சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட். ஓகேவா? இந்த டைப்ல எல்லாம் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதுல அந்த சென்டென்ஸ்ல இது எல்லாமே இருக்கும். சப்ஜெக்ட்னா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு வேலையை யார் செய்யறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா? வெர்பு, வெர்ப்னால நமக்கு என்னன்னு தெரியும். அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை தான் வெர்பு. ஓகேவா? சப்ஜெக்ட், வெர்பு. எந்த டவுட்ல இல்ல. நெக்ஸ்ட் வருமா? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ரிசீவ்ஸ் ஆக்ஷன். ஓகேவா? அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணக்கூடியது தான் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் திங்ஸ் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை ரெண்டா பிரிக்கலாம். எப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல என்ன மீனிங் வரும் அப்படின்னா வாட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஓகே. ஒரு செட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஹூம் அப்படின்ட்டு வரும். ஓகே. அது சென்டென்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வரலாமா? இதான் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் த மீனிங் இட் டெஸ்கிரிப் சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட். ஓகேவா? சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் டெஸ்கிரிப் பண்ணக்கூடியதான் காம்ப்ளிமெண்ட். சரியா? இது இருந்தாதான் சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகும் ஒரு சில சென்டென்ஸ்ல. சரியா? இப்போ அர்ஜென்ட், இட் டெல்ஸ் டைம், பிளேஸ், ரீசன். இட் ஆன்சர்ஸ் வேர், வென், ஹவு, வை. சரியா? இதெல்லாம் வரும். இந்த கொஸ்டின்ஸ் வரும். அது எப்படிங்கிறத நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதுல புரிஞ்சுது. இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா இதெல்லாம் தான் இருக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜென்ட். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டா பிரிக்கலாம். டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே, பார்க்கலாமா? ஓகே. சைல்டு லாப்ஸ். ஓகேவா? இப்போ சைல்டுங்கிறது என்ன வரும்? அப்போ சப்ஜெக்ட்ல வரும். ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. அப்போ இதுல வரும், வெர்ப்ல வரும். ஓகேவா? அப்புறம் த பேபி இஸ் கிரையிங். ஓகேவா? த பேபி என்ன பண்றாங்க? சப்ஜெக்ட். இவங்க என்ன பண்றாங்க? அழுகுறாங்க. அப்போ வெர்ப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹீ இஸ் ஸ்மார்ட். ஹீ இஸ் ஸ்மார்ட். அப்ப ஹீ அப்படிங்கிறது இதுல வரும், சப்ஜெக்ட்ல வரும். இஸ்ங்கிறது வெர்புல வரும். ஸ்மார்ட் அப்படிங்கிறது சி. ஓகேவா? எஸ்விசி ஃபார்மேட் இது. எஸ்விசி. ஓகேவா? அப்போ இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? இல்லைன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா வரும். சப்ஜெக்டிவோ ஆப்ஜெக்டிவோ டெஸ்கிரிப் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹீ இஸ் ஏ டாக்டர். ஓகேவா? இதுவும் எஸ் வி சென்டென்ஸ். ஓகேவா? எஸ் வி சென்டென்ஸ் இதுவும். ஓகேவா? நெக்ஸ்ட் மை ஃபாதர். இப்போ மை ஃபாதர் சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? ப்ரெசன்டட் கொடுத்தாங்க. ப்ரெசன்டட் வெர்ப் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? என்ன வாட் அப்படின்னு வந்துச்சுனாலே வாட்ச், ஏ வாட்ச். அப்போ வாட் அப்படிங்கிற கொஸ்டின் வந்ததுன்னா இங்க பாருங்க, மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீ. என்ன கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருமா? ஸோ அப்போ என்ன கொடுத்தாங்க? வாட்ச் கொடுத்தாங்க. அப்போ இந்த கொஸ்டின் தானே வரும். வாட் கேவ் வாட். அப்படி வரும்போது இதுக்கு இல்லைன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப யாருக்கு கொடுத்தாங்க? யாருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, அவங்களுக்கு இல்ல மீ. ஓகேவா? இப்ப இதை மறைச்சிருங்களா, இதை மறைச்சிட்டு மை ஃபாதர் ப்ரெசன்டட் வாட்ச். அப்ப யாருக்கு அவன் ப்ரெசென்ட் பண்ணாங்க? யாருக்கு பண்ணாங்க? அவனுக்கா இவனுக்கா? எனக்கு. இப்ப மீ கீழே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து ஐ சப்ஜெக்ட், கேவ் வெர்பு, ரோசி எ பென். ஓகேவா? ஐ கேவ் ரோசி எ பென். அப்போ ரோசி யாருக்கு கொடுத்தீங்க? யாருக்குன்ற கொஸ்டின் வந்தாலும் அதுக்கு தான் பண்ணணும். நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் பண்ணணும். சரியா? அப்போ என்ன கொடுத்தீங்க? எ பென். அப்போ வாட்ன்ற கொஸ்டின் வந்தாலும் அதுக்குள்ள டிஓ தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சி கேவ். சி சப்ஜெக்ட், கேவ் வெர்பு. சி கேவ் என்ன கொடுத்தாங்க? மணி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? வாட்ன்னு வருது. அப்ப அதுக்கு என்னதான் பண்ணோம்? டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? யாரு கொடுத்தாங்க? ஃபார் வாட் கொடுத்தாங்க அப்படின்னு அதுக்கு வரும்போது அதுக்கு இல்லாம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? இவ்வளவுதான். கான்செப்ட் புரியுதா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஐ பிளே ஹாக்கி. இதுல ஐ அப்ப அங்க வேலை பண்ணக்கூடியது சப்ஜெக்ட். ஓகேவா? பிளே அப்படிங்கிறது வெர்பு. என்ன விளாண்டாங்க? ஹாக்கி விளாண்டாங்க. அப்போ இது ஆப்ஜெக்ட். சரியா? இந்த இவங்க பண்ணக்கூடிய வேலையை ரிசீவ் பண்ணக்கூடியது ஆப்ஜெக்ட்ல வரும். சரியா? நெக்ஸ்ட் ஹீ சப்ஜெக்ட்ல வரும். பாட் வாங்கினாங்க, வெர்ப்ல வரும். என்ன வாங்கினாங்க? ஒரு பேனா. அப்ப இது ஆப்ஜெக்ட்ல வரும். சரியா? ஐ சா ஹிம். அப்ப இது
சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் ஓகேவா SVO ஃபார்மட் இது. நெக்ஸ்ட் ஐ லைக் அனிமல்ஸ். இப்போ இதுவும் அப்படிதான் சப்ஜெக்ட் லைக் அப்படிங்கிறது வெர்ப்ல வரும், அனிமல்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், இதுவும் SVO ஃபார்மட் தான். நெக்ஸ்ட் ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ ஓகேவா, இதுல ஐங்கிறது சப்ஜெக்ட்ல வரும், பெயிண்டட் அப்படிங்கிறது வெர்ப்ல வரும், த கார் வந்து ஆப்ஜெக்ட்ல வரும். சரியா, இவங்க பண்ணக்கூடிய வேலையை வந்து ரெசீவ் பண்ணுது இல்லையா, அப்போ கார் வந்து ஆப்ஜெக்ட்ல வரும். என்ன கலர் அடிச்சாங்க ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்கிரைப் பண்ணி வரக்கூடியதான் என்னது காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. சரியா, காம்ப்ளிமெண்ட். அந்த அர்ஜென்ட் வந்து இந்த சென்டென்ஸ்ல அந்த அர்ஜென்ட் இல்லைனாலுமே அந்த சென்டென்ஸ் மீனிங் தரும். சரியா, இதுல வந்து அப்படி கிடையாது. ஐ பெயிண்டட் த கார் என்ன கலர் அடிச்சுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, அப்போ ப்ளூ அந்த இது வந்து காம்ப்ளிமெண்ட். இங்க தே சப்ஜெக்ட், செலக்டட் வெர்பு, ஹெர் இந்த இவங்க பண்ணக்கூடிய வேலையை ரெசீவ் பண்ணக்கூடியது யாரு, ஹெர். அப்போ இவங்க ஆப்ஜெக்ட். என்னவா செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதா, இந்த ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி வரக்கூடியது என்னது காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சிருக்கு அந்த காம்ப்ளிமெண்ட், புரிஞ்சுதா? ஓகே, தே செலக்டட், தேங்கிற சப்ஜெக்ட், செலக்டட் வெர்பு, யாரை செலக்ட் பண்ணா, அவளை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்னவா செலக்ட் பண்ணாங்கன்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, ஸோ அதுதான் லீடரா செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, என்னவா செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு வரும்போது ஒரு ஓகேவா. ஸோ இதுவும் இதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிடும். மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர் இன் திருவாரூர். ஓகேவா, இப்போ அதில் மை ஃபாதர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் அப்படிங்கிறது வெர்பு, ஃபார்மர் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்ல வரும். ஓகேவா, இதோட நம்ம சென்டென்ஸ் என்ன பண்ணிடலாம், முடிச்சுக்கலாம். ஓகேவா, ஆனா இதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுத்துச்சுன்னா அதான் என்ன வரும் அப்படின்னா அட்ஜென்ட், சப்ஜெக்ட், டான்ஸ்டு வெர்பு. ஓகேவா, இதோட சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான்சி டான்ஸ்டு. ஓகேவா, நான்சி வந்து டான்ஸ் நான் நடனம் ஆடினால், அதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா, இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதான் வெல், எப்படி ஆடினா வெல், நல்லா ஆடினா, இதுதான் அட்ஜெக்டிவ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஐ சப்ஜெக்ட், ஆம் வெர்பு, எப்படி இருக்கு பிஸியா இருக்கு, அப்போ காம்ப்ளிமெண்ட். எப்போ பிஸியா இருக்கேன், இப்போ நவ், இப்போ அட்ஜெக்டிவ். ஓகேவா, புரியுதா? ஐ ஆம் பிஸி. ஓகேவா, இவங்க இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கிறாங்க, சப்ஜெக்டை இது பண்றதா டிஸ்கிரைப் பண்றதா அந்த இது வரும் பண்ணி வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, இதுல இருந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுத்தது அப்படின்னா அது அட்ஜென்ட். ஓகேவா, இந்த டைமிங் வரும் இல்லையா, டைமிங் வச்சுன்னா நம்ம அட்ஜென்ட் தான் இருக்கணும். ஓகே, இந்த இது இல்லைனாலுமே இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங் வரும், ஃபுல் மீனிங் வரும். ஓகேவா, இது அர்ஜென்ட் இல்லைனாலுமே இந்த சென்டென்ஸுக்கு ஃபுல் மீனிங் வரும். ஓகேவா, ஆனா இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா அந்த சென்டென்ஸுக்கு மீனிங் வராது. ஓகேவா, மை ஃபாதர் இஸ், இதோட கட் பண்ண முடியாது சென்டென்ஸ். ஓகேவா, ஆனா மை ஃபாதர் இஸ் ஏ ஃபார்மர். ஓகேவா, இது கட் பண்ணி இது வரைய சென்டென்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகேவா, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.